இந்த நாள் அப்பா காலையிலிருந்து அப்பா இந்த நிமிஷம் வரைக்கும் எங்கள் மீது பாராட்டின உமது மேலான தயவுக்காக நன்றி, உமது மேலான கிருபைக்காக நன்றி, உமது மேலான நிகரே இல்லாத அன்புக்காக நன்றி அப்பா. அப்பா நீர் நடத்தலைன்னா நாங்கள் இங்கே இருக்க முடியாது அப்பா. நீங்கள் இல்லைன்னா இந்த நிமிஷம் நாங்கள் இங்கே உட்கார்ந்துருக்க முடியாது ஆண்டவரே. நீர் இருக்கிறதுனால மாத்திரம் ஆண்டவரே நாங்கள் இப்பொழுதும் ஆண்டவர் ஒரு மன நிம்மதியோடு ஒரு அப்பா நிம்மதியான ஒரு சமாதானத்தோடு நாங்கள் இங்கே உட்கார்ந்துருக்கோம் ஆண்டவரே. நீங்கள் இல்லைன்னா எங்களுக்கு எதுவுமே இல்லைப்பா. ஸோ நீங்கள் எங்களுக்கு வேணும், நீங்கள் எங்களுக்கு வேணும்ப்பா. நன்றி 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 நன்றி. எங்களோட வாய் ஆண்டவரே, எங்களுடைய நாவுகள் ஆண்டவரே முற்றிலுமாக ஒரு முழு மனசோட நன்றி செலுத்துகிறதுப்பா, நன்றி செலுத்துகிறதுப்பா, நன்றி செலுத்துகிறதுப்பா. நான் அல்ல, நான் அல்ல, நாங்கள் அல்ல ஆண்டவரே. நீர் ஒருவர் மாத்திரம் பெருகணும், நீர் ஒருவர் மாத்திரம் பெருகணும், நாங்கள் சிறுகணும் ஆண்டவரே. இந்த ஒரு 40 நாள் ஜெபத்தை நீங்கள் தொடர்ந்து அப்பா எங்களை நீங்கள் நடத்தி வரீங்கன்னா அது அப்பா சும்மா கிடையாது ஆண்டவரே. அது ஒரு மேலான கிருபை அப்பா, அது ஒரு மேலான தயவு ஆண்டவரே. அதற்கான பாத்திரவானே நாங்கள் அல்ல ஆண்டவரே. பாத்திரவானே இல்லாத எங்களை ஆண்டவரே நீர் எடுத்து அப்பா பயன்படுத்துகிற தேவன் நீர் ஒருவர் மாத்திரம் அப்பா. மனுஷங்கள் அல்ல அப்பா, எங்களை வேஸ்ட் சொல்லிட்டு தூக்கி போடுற மனுஷங்க ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே நான் உடைந்து போன பாத்திரமா இருந்தாலும் அப்பா, எதற்கும் பிரோஜனமே இல்லாத பாத்திரமா இருந்தாலும், அன்வர்தியா இருந்தாலும், அன்டிசர்விங்கா இருந்தாலும், என்னை கொண்டு நீங்க நியமித்து வச்சிருக்கிற திட்டங்கள் பெரிதானவைகள். என்னை கொண்டு நீர் அப்பா நோக்க வச்சிருக்கிற திட்டங்கள் ஆண்டவரே, அந்த நோக்கம் பெரிதானவைகள் ஆண்டவரே. அதுக்கு நிகர் எதுவுமே இல்லை, அதுக்கு நிகர் எதுவுமே இல்லை ஆண்டவரே. எங்களுடைய சுய நினைவுகள் எதுவும் இல்லை, உம்முடைய நினைவுகள் தான் ஆண்டவரே. எங்களுக்குள்ள உம்முடைய நினைவு, எங்களோட நினைவு எல்லாம், எங்களோட ஏக்கம் எல்லாம், எங்களோட வாஞ்சை எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது. அது நீங்களா இருக்கணும், அது நீங்களா இருக்கணும்ப்பா. எங்களோட வாஞ்சை நீங்களா இருக்கணும், எங்களோட நினைவு நீங்களா இருக்கணும் அப்பா. எங்களோட சந்தோஷம் நீங்களா இருக்கணும், எங்களோட நிம்மதி நீங்களா இருக்கணும், வேற யாரும் இருக்கக்கூடாது. அந்த நிம்மதிக்காக நாங்கள் மனுஷனிடத்துல போய் நிற்கக்கூடாது, ஒரு மன சமாதானத்துக்காக நாங்கள் மனுஷனிடத்துல போய் நிற்கக்கூடாது. பாரங்களை நாங்கள் கொற்ற இடம் ஆண்டவரே மனுஷனிடத்துல இருக்கக்கூடாது. அது உங்களுடைய சமூகமா இருக்கணும், அது உங்களுடைய சந்ததியா இருக்கணும் ஆண்டவரே, அது உங்களுடைய சந்நிதியா இருக்கணும். தேங்க்யூப்பா. சி தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா, தேங்க்யூ லார்ட். எங்களுக்காக நியமித்து வச்சிருக்கிற திட்டங்கள் அது எங்களுக்கானது மாத்திரம், எங்களுக்கானது மாத்திரம். உங்களுடைய மகிமையை காண நாங்கள் ஓடணும், எங்களுடைய நோக்கம் அதுவா இருக்கணும்ப்பா. வேற எந்த நோக்கமும் எங்களுடைய மனதில் ஓடாதபடி உங்களுடைய மகிமையை காண, உங்களுடைய நித்திய கன மகிமையை காண எங்களுடைய மனதை மாற்றுங்க. ஒருவேளை எங்களோட மனதில் அப்போ ஒருவேளை எங்களோட உடலில் பிரியமில்லாத காரியங்கள் காணப்பட்டாலும் ஆண்டவரே இப்பொழுதே இன்ஸ்டன்ட் இப்பொழுதே ஆண்டவரே இயேசுவின் நாமத்திலே நான் அப்புறப்படுத்துகிறேன், இயேசுவின் நாமத்திலே நான் அதை ஒதுக்குகிறேன் ஆண்டவரே. ஏன்னா எங்களுக்கு நீங்க மாத்திரம் வேணும், நீங்க மாத்திரம் போதும், வேற எதுவும் எங்களுக்கு வேண்டாம்ப்பா. You alone enough. என் நினைவெல்லாம், என் ஏக்கமெல்லாம், என் வாஞ்சையெல்லாம் நீரே. என் நினைவெல்லாம், ஏக்கமெல்லாம், வாஞ்சையெல்லாம் நீரே. உம்மோடு
போல நான் காத்திருப்பேன். கீழ்காற்று வீசுமென்று ஆவலுடன் எதிர்பார்த்திருந்தேன். மழையாக காத்திருக்கும் பயிர் போல நான் காத்திருப்பேன். கீழ்காற்று வீசுமென்று ஆவலுடன் எதிர்பார்த்திருந்தேன். மழையாக எஸ் ஜீசஸ் என்னை முழுதும் நனைக்கணுமே. உங்க பிரசனத்தினால மழையாக இறங்கணுமே. என்னை முழுதும் நனைக்கணுமே. என் அன்பே என் உயிரே my love. என் அன்பே என் உயிரே. அப்பா, ஒரு நிமிஷமும் ஒரு சில நேரம்லாம் நான் யோசிச்சிருக்கேன். தாய் தகப்பன் இருந்தும் ஒரு சில நேரத்துல அவங்களுடைய சப்போர்ட் இல்லாம இருக்கலாம், அவங்களுடைய ஆதரவு இல்லாம இருக்கலாம். ஒருவேளை நம்மளுக்குள்ள காணப்படுகிற விஷயங்கள் அவங்களுக்கு தெரியப்படாம இருக்கலாம். நம்ம மனதுல ஓடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் ஆண்டவர் அறிஞ்சிருக்கிற ஆண்டவரே நம்மளுக்கு தாயுமாய் தகப்பனுமாய் நம்மளுக்கு ஒரு ஆதாரமாய் ஒரு ஆதரவா இருக்கிற ஆண்டவர், நம்மளை ஒருபோதும் அனாதையாய் விடாத ஆண்டவர். தாய் என்பே தகப்பன் என்பே தனிமையிலே துணை என்பே சிநேகிதரே சிறந்தவரே மார்போடு என்னை அணைப்பவரே. தாய் என்பே தகப்பன் என்பே
ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எவ்வளோ உடைந்திருந்தாலும் அந்த இடத்துல ஆண்டவர் நம்மளை சரி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். அந்த நிமிஷம் நம்ம கூட யாரும் இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம உள்ளத்தில் அசைவாடி கொண்டிருக்கிற தேவன் எல்லாரை காட்டிலும் பெரியவர். இந்த உலகத்தில் இருக்கிறவங்கள காட்டிலும் அவர் மாத்திரம் பெரியவர், அவரே மேலானவர். ஆமென். இப்பொழுதும் நம்ம சேர்ந்து ஒரு சில பாடல பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஈ மைனர். இந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், ஒரு குழைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், ஒரு குழைந்த பாத்திரம் நான் எவரும். அந்த உலக இன்பம் எல்லாம் மாயையே, உங்க விருப்பப்படி என்னை மாற்றுமே. அந்த உலக இன்பம் எல்லாம் மாயையே, உங்க விருப்பப்படி என்னை மாற்றுமே. என் பலவீன காலங்களில் உம்பலத்தாலே பாதுகாக்கிறே. என் பலவீன காலங்களில் உம்பலத்தாலே குயவன் கையில் களிமண் போல, குயவன் கையில் பிசையும் களிமண் போல. என் சித்தமல்ல உம் சித்தம் போலாக்கும், என் சித்தமல்ல உம் சித்தம் போலாக்கும். உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், ஒரு குழைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் குயவன் கையில் களிமண் போல, குயவன் கையில் பிசையும் களிமண் போல. என் சித்தமல்ல உம் சித்தம் போலாக்கும், என் சித்தமல்ல உம் சித்தம் போலாகும். என்னை அறிந்த மனிதர் மறந்து போகலாம், கிருபை என் மேல் என்றும் இருக்கும். ஆமென். என்னோட அக்கிரமங்கள் யாவற்றையும் ஆண்டவர் சிலுவையில சுமந்துட்டார். என்னை அறிந்த மனிதர் மறந்து போகலாம், கிருபை என் மேல் என்றும் இருக்குமே. என்னை அறிந்த மனிதர் மறந்து போகலாம், கிருபை என் மேல் என்றும் இருக்குமே. என் அக்கிரமங்களை சிலுவையில் சுமந்தீ, அபிஷேகத்தாலே மூழ்க நனைத்திட்டீ. என் அக்கிரமங்களை சிலுவையில் சுமந்தீ, அபிஷேகத்தாலே மூழ்க நனைத்திட்டீ. குயவன் கையில் களிமண் போல, குயவன் கையில் பிசையும் களிமண் போல. என் சித்தமல்ல உம் சித்தம் போலாக்கும், என் சித்தமல்ல உம் சித்தம் போலாக்கும். உடைந்த பாத்திரம் நான், ஒரு குழைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவர். உடைந்த பாத்திரம் நான் எதற்கும், ஒரு குழைந்த பாத்திரம் நான் எவரும். குயவன் கையில் குயவன் கையில் பிசையும் என் சித்தமல்ல உம் சித்தம் போலாக்கும், என் சித்தமல்ல உம் சித்தம் போலாக்கும். உன்னத பாத்திரம் நான் உலகிற்கு ஒளியானவன், தேவ அழகின் பாத்திரம் நான் உம்மை விட்டு விலகாதவன். உன்னத பாத்திரம் நான் உலகிற்கு ஒளியானவன், தேவ அழகின் பாத்திரம் நான் உம்மை விட்டு விலகாதவன். குயவன் கையில் களிமண் போல, குயவன் கையில் பிசையும் என் சித்தமல்ல உம் சித்தம் போலாக்கும், என் சித்தமல்ல உம் சித்தம் போலாக்கும். எங்கள் வீட்டில் ஒரு சில பிரச்சனைலாம் போயிட்டுருக்கிறப்போ ஆண்டவர் இந்த ஒரு வார்த்தையை எனக்கு கொடுத்தார். யோவான் 14:27 சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். இப்படி சொல்லி முடிக்காம அடுத்த வார்த்தை என்னவா இருக்கு?
என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலக சமாதானமே கிடையாது. உலகத்தில் இருக்கிறவங்க கொடுக்கலாம், சமாதானத்தை கொடுக்கலாம், அந்த ஒரு டெம்பரரியாக நிமிஷம் கம்ஃபர்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் அவருடைய சமாதானம் ஒரு பூரணமானது. ஆமீன். எல்லாரும் எழுந்து நின்று இன்னொரு பாடல கூட நம்ம பாட போகிறோம். எல்லாம் எழுந்து நிற்கலாமே. எழுந்து நின்று தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர், சி தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பவர். அவருக்கு நிகர் இங்க யாருமே கிடையாது. அவருக்கு ஒப்பானவர் இங்க யாருமே கிடையாது. நல்ல கரங்களை தட்டி ஒரு உற்சாகத்தோட தேவரீர் நீ சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கு ஒப்பான தேவன் யார்? தேவரீர் நீ சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கு ஒப்பான தேவன். நீங்க சொல்லுங்க, தேவரீர் தேவரீர் வல்லவர், தேவனே உமக்கு ஒப்பான தேவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது தேவரே நீ சகலமும் செய்ய, தேவனே உமக்கு ஒப்பான தேவன் யார்? தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவர் நீர்தானே. தரிசனம் சர்வ வல்லவர் நீர்தானே. தேவரே நீ சகலமும் செய்ய, எனக்காக நீ சகலமும் செய்வீர் ஆண்டவரே. தேவனே உமக்கு ஒப்பான தேவன் யார்? தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கு ஒப்பான. தடைகளை உடைப்பவர் நீர்தானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலையும் ஆற்றையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவேன். தடைகளை உடைப்பவர் நீர்தானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலையும் ஆற்றையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை உயர்த்திடுவேன். தேவரே நீ சகலமும் செய்ய, yes Lord. தேவனே உமக்கு ஒப்பான தேவன் யார்? தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கு ஒப்பான தேவன். நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வது எல்லா கண்களையும் மூடி ஒரு ஒப்பு கொடுத்து, நீங்க செய்ய நினைத்தது நிறைவேறும்பா. அதை தடுக்கிற அப்பா அந்த உரிமை யாருக்குமே கிடையாது. நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை. தேவரே நீ சகலமும் செய்ய,
only for you. உங்களுக்காக நியமித்து வச்சிருக்கிற காரியங்கள் அது உங்களுக்கானது மாத்திரமே, வேற யாருக்காகவும் கிடையாது. ஸ்பெசிபிக்கா, ஸ்பெஷலைஸ்டா, யூனிக்கா ஆண்டவர் உங்களுக்கு மாத்திரமே நியமித்து வச்சிருக்காரு. ஆமென். அப்பா உமக்கு பானவர் யார் ஆண்டவரே? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? லவரன ஷகலர பகமா ரிமகபுஷே. உமக்கு பானவர் யார்? அப்பா அந்த ஒரு அபிஷேகம் என் தலையை விட்டு ஒரு நாளும் நீங்காதபடி ஆண்டவரே, அந்த ஒரு அனாயின்மென்ட், தாராளமான அனாயின்மென்ட் என் தலை மேல நீங்க வைங்க ஆண்டவரே. அப்ப அந்த ஒரு பிரச்சனை உங்களால மாத்திரமே தர முடியும். அந்த பிரச்சனத்துல சுகம் உண்டு, அந்த பிரச்சனத்துல விடுதலை உண்டு ஆண்டவரே. அந்த பிரச்சனத்துல ஆண்டவரே உபத்திரவம் எதுவுமே கிடையாது. அப்பா அதுல ஒரு தைரியம் உண்டு ஆண்டவரே. அப்பா அந்த ஒரு பிரச்சனை எங்களுக்கு வேணும், அந்த ஒரு பிரச்சனை எங்களுக்கு வேணும், அந்த ஒரு பிரசன்ஸ். வானத்திலும் இந்த வானத்திலும் எஸ் 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 லார்ட். அப்பா உமக்கு பானவர். அப்பா இந்த நிமிஷம் உங்களிடத்தில் அப்பா நேராக நோக்கி அப்பா அந்த மனசு ஒப்பு கொடுக்கிற அந்த மனசு ஆண்டவரே, அந்த ஒரு ஆத்துமா ஆண்டவரே உங்க சமூகத்துல நான் இன்ஸ்டன்டா இப்ப நான் ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா அந்த மகளுக்குள்ளேயோ மகனுக்குள்ளேயோ காணப்படுகிற அப்பா எந்த ஒரு பலவீனமா இருந்தாலும் சரி, அப்பா அவங்களுக்குள்ள காணப்படுகிற எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அது உடைக்கப்பட்டதாவே இருந்தாலும் சரி ஆண்டவரே, இந்த நிமிஷம் இன்ஸ்டன்ட்லி நவ ரைட் நவ ஆண்டவரே, in the name of Jesus Christ நீங்க ஒரு பூரண சுகத்தை ஆண்டவரே, நீர் ஒரு பூரண சுகத்தை கட்டளையிடுவீராக. கரங்களை அவர் நாமத்தை மகிமைப்படுத்து. உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர், உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்ப்பா? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர். இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? அப்படியே கண்களை மூடி ஒரு வசனம். நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்குள்ள காணப்படுகிற காயங்கள் ஒருவேளை உங்க பக்கத்துல இருக்கவங்களுக்கு தெரியாதுங்க, உங்க குடும்பத்துல இருக்கவங்களுக்கு தெரியாது. ஆனா அந்த காயங்களை இப்பொழுது ரைட் நவ் ஆண்டவர் இன்ஸ்டன்டா இப்பவே சரி செய்ய ரெடியா இருக்காரு. அதுக்கு நீங்க அவரிடத்துல ஒப்பு கொடுங்க. உங்களோட ஒண்ணுமே நீங்க பண்ண தேவையில்லைங்க. நான் சொல்றேன், ஒண்ணுமே நீங்க பண்ண தேவையில்லை. அவரிடத்துல அப்படியே ஒரு காமா உட்கார்ந்து, ஆண்டவரே இதெல்லாம் என்ன விஷயம்ப்பா, உமக்கெல்லாம் இது ரொம்ப லேசான காரியம், உம்மால கூடாத காரியம் எதுவுமே கிடையாது. எனக்குள்ள எவ்வளோ விஷயம் பலவீனமாக இருந்தாலும், எவ்வளோ காயங்கள் இருந்தாலும், எவ்வளோ உடைக்கப்பட்டிருந்தாலும் அதை நீங்கள் திருப்பி ரீபில்ட் பண்ணுவீங்க. அதுக்கு நான் உங்கள் சமூகத்தில் தொடர்ந்து வந்து உங்களிடத்துல நான் ஒப்பு கொடுப்பேன்ப்பா. நீரே முற்றிலுமாக பொறுப்பெடுத்துக்கொண்டு அப்பா வந்து ஒவ்வொரு ஆண்டவர் உம்முடைய பேரால் நான் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. முற்றிலுமாக உன் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. நாங்கள் சிறுகணும், நீர் மாத்திரம் பெருகணும், நீர் மாத்திரம் பெருகணும். எங்களை ஸ்திரப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, நிலை நிறுத்துங்கப்பா. நீரே பெருகணும். உமக்கு மாத்திரம் மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென். எஸ் லார்ட்.